ஹாய் வியூவர்ஸ், வாங்க இன்னைக்கு நான் என்னோட பயோடேட்டாவை சொல்கிறேன். நான் வந்து பிறந்தது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, ஒரு சின்ன கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டடீஸ் எல்லாமே மும்பையில் தான் நான் படித்தேன். ஸோ மும்பையில் வந்து நான் அப் டு 5th வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக நான் வந்துட்டு நாங்கள் எல்லாமே வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். பேக் டு நேட்டிவ் பிளேஸில் ஷிஃப்ட் ஆகிட்டோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஹிந்தி ஹிந்தி பேச தெரியும், எழுத தெரியும். அப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ் அவ்வளோதான் தெரியும். என்னோட மதர் டங் பார்த்திங்கன்னா தெலுங்கு தான். தெலுங்கு கூட அவ்வளோவா வீட்டிலலாம் பேச மாட்டோம். ஹிந்திலே தான் நானும் என் தங்கச்சி தம்பிங்கெல்லாம் ஹிந்திலே பேசிப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் என்னுடைய அங்கே சைல்டுஹுட்டெல்லாம் இப்படி தான் போச்சு. அப்புறம் வந்து நான் எப்படி தமிழ் வந்து கற்றுக்கினேன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் 6th ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக ஃபீஸ் கட்ட ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதனால் நாங்கள் எல்லாம் அங்கே படித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் தான் எல்லாமே படித்தோம். நல்லா டை போட்டுட்டு ஹை ஷூவு நல்லா ஒரு ஹைஃபையாக நல்லா படிக்க வச்சார். ஃபினான்ஷியல் காரணமாக என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் இங்கே வில்லேஜில் வந்துட்டோம். வில்லேஜில் வந்த உடனே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிஸ்கில் போட்டாங்க. ஸோ எனக்கு வந்து எழுத படிக்க எதுவுமே தெரியாது. தமிழ் வந்து சுத்தமாக தெரியாது. சுத்தமான என்ன கூட எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரியாது இங்கே வந்து என்ன கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு யாருமே தெரியாது. அப்புறம் அம்மா நாங்கள் அப்புறம் அம்மா எங்கள் தாத்தா அவங்க எல்லாமே அவங்க கூட தான் இருந்தோம் நாங்கள் எல்லாருமே. டேடி வந்துட்டு மும்பையில் தான் ஸ்டே பண்ணியிருந்தார். அப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த மாதிரி தான் எனக்கு சுத்தமாக படிக்க தெரியாது. அப்பா வந்து என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, மும்பையில் இருக்கும்போது சொன்னார், நான் இல்லை உன்னை வந்துட்டு அங்கே இங்கிலீஷ் மீடியம் தான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். எனக்கு வந்து தமிழ்நாடு வரத்துக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா அங்கேயே வளர்ந்து பிறந்ததால் இங்கே வந்து இருக்கிறது எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. பட் அந்த மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்தால 5th ஸ்டாண்டர்ட்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும், அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ஒரு இதெல்லாம் எனக்கு தெரியும். தங்கச்சிலாம் ரொம்ப சின்ன குழந்தை தான். தங்கச்சி தம்பி இன்னுமே அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் 2nd ஸ்டாண்டர்ட் தான் வந்து ஊர்லேயே படித்தான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும். வீட்டில் என்னென்ன நடக்குது, என்னென்ன சொல்கிறாங்க அப்படி எல்லாமே தெரியும். பட் என்னை வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக நான் இங்கிலீஷ் மீடியமாக சேர்ப்பேன், அவங்க ரொம்ப நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் மும்பைலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி ஓகேன்ட்டு நானும் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டே வந்து நான் ஸ்கூல் போகிறேன். பட் எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து என்ன சேர்க்குறாங்கன்ட்டு எனக்கு நிஜமாக தெரியாது. அப்புறம் கலர் ட்ரெஸ் போட்டுக்க சொன்னாங்க. கலர் ட்ரெஸ் போட்டு நல்லா ஹேரெல்லாம் விரித்து விட்டுட்டு அப்புறம் ஒரு பை கொடுத்தாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த பை சொல்லுவாங்கன்னா, ஒரு மாதிரி இருக்கும், ஒயர் மாதிரி இருக்கும் பாருங்கள். நான் எப்படி இருக்கணும், நைலான் பைன்னு சொல்லுவாங்க. அது என்ன எனக்கு பேர் தெரியல, மறந்து போச்சு. அந்த மாதிரி பை ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் ஷூ இல்லை, செப்பல் போட்டுக்க சொல்லிட்டாங்க. எனக்கு ஃபுல் டென்ஷன் ஆச்சு. என்ன இது இந்த மாதிரி எங்கே இட்டுட்டு போகிறாங்க டேடின்னுட்டு. அப்புறம் அங்கே சாக்லேட்டெல்லாம் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கினாங்க. வாங்கிட்டு இட்டுட்டு போயிட்டாங்க. இட்டுட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் இட்டுட்டு போயிட்டாங்க. எங்கேயோ போகிறாங்கன்னு தெரியுது எனக்கு நல்லா. போனோடனே அங்கே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சார் எல்லாம் இருக்காங்க, டேடிக்கு தெரிஞ்சவங்க சார்கிட்டலாம் பேசிட்டு ஃபஸ்ட்டு நான் போயிட்டு என்ட்ரு ஆகிறேன். 6th ஸ்டாண்டர்டுக்கு என்டர் ஆகிறேன். போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து எங்கள் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்கூல் வந்து டேபிள் பெஞ்ச் எதுவுமே கிடையாது. கீழே தான் உட்காரணும். நாங்கள் படித்த ஸ்கூல் வந்து அங்கே வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஸ்கூல் இருந்தது. கீழே தான் உட்காரணும். எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. டேடி வந்து இதுதான் ஸ்கூலு, நீங்கள் தான் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கண்ணெல்லாம் ஃபுல் தண்ணி. என்ன நமக்கு ஒன்றுமே தெரியாது, இங்கே எதுவும் போய் சேர்த்துட்டாங்கன்னுட்டு எங்கள் டேடிக்கிட்ட எதுவும் பேசவும் முடியல. சரி குட்டி சார் எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க, நீங்கள் இங்கே போய் படிமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. நான் வந்து போகிறேன், போயிட்டு என்ட்ரு ஆகிறேன். ஃபுல் பசங்க வந்துட்டு அப்போ வந்து டார்க் ப்ளூ ப்ளஸ் ஒயிட் கலர் யூனிஃபார்ம், ஒயிட் கலர் வந்து ஷர்ட்டு, டார்க் ப்ளூ ஸ்கர்ட்டு. எல்லாருமே வந்து என்ன தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா பொண்ணு நல்லா கலர் ட்ரெஸ்ஸு வந்துருக்கு, புது பொண்ணு தெரியுது அவங்களுக்கு, நியூ ஜாயின் அப்படின்னு தெரியுது அவங்களுக்கு. எங்கள் ஐயா தமிழ் ஐயா இருக்காங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. போம்மா போய் எனக்கு கீழே போய் உட்காருமா அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, இவங்க பேர் வந்து இலக்கியா, இவங்க வந்து உங்க கூட வந்து ஜாயின் ஆகிறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் பசங்கக்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க.
இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. போய் உக்காடுறேன். போய் உட்காந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாய்ஸ் ரோ, ஒரு பக்கம் ஃபுல் கேர்ள்ஸ் ரோ, அப்படி தான் உட்காரணும். ஸோ அந்த போய் கீழே உட்காடுறேன். ஒன்றுமே பிடிக்கவே இல்லை எனக்கு ஆக்சுவலி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லோரும் பார்த்தா உட்காந்துருக்காங்க. நானும் போய் கம்முன்னு அமைதியாக உட்காந்துட்டேன். அப்புறம் பிரேக் விடுவாங்க. பிரேக்கை விட்டவுடனே எல்லோரும் வந்து பேசுகிறாங்க. சுற்றி சுற்றி வந்து நின்றுக்குனாங்க என் பக்கத்தில். பார்த்துட்டு எங்கேருந்து வந்த, என்ன படிக்கிறேன் அப்படின்னு கேட்டதா எனக்கு ஒன்றுமே புரியல. பேசுகிறதே தெரியல வேறு எனக்கு. அப்போவே நான் வந்து பார்த்தேன்னா அப்பன் அம்மன் அப்படின்னு தான் சொல்லுவேன். எங்கள் அப்பன் அங்கே போனாங்க, எங்கள் அம்மன் அங்கே போனாங்க. எனக்கு ஏன்னா நான் படிக்கும்போது இப்போ ஏதோ அந்த படிக்கும்போது வரலாம் அந்த அப்படி தான் நான் பேசுவேனே. எல்லாமே சிரிப்பாங்க விழுந்து விழுந்து. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். தமிழ் சுத்தமாக தெரியாத. ஆனால் என்கிட்ட வந்து பேசும்போதுனா நான் இப்படி தான் வேடிக்கை பார்ப்பேன். அப்போ கால் மேலே கால் போட்டு இப்படி உட்காந்து இப்படியே வேடிக்கை பார்க்கும்போது எல்லாமே சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏன்னா இந்த வயசுலேயே கால் மேலாம் போட்டு உட்காடுற அப்படின்ட்டு. எனக்கு தெரியாது. நான் வளர்ந்ததுன்னா மும்பையில். அப்புறம் அப்படி ஜாயின் ஆயிடுச்சு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே ரொம்ப நல்ல பசங்க, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சாங்க. போக போக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கினேன். எப்படியோ மேனேஜ் பண்ணி. ஆனால் இங்கிலீஷ் நல்லா தெரியும். இங்கிலீஷில் கொஞ்சம் பேசிடுவேன். பேசி பேசி அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி அப்புறம் தான் வீட்டுக்கு போய் அம்மா என்ன பண்ணாங்கன்னா டியூஷன் எடுத்தாங்க. எங்கள் ஊரில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அக்கா. அக்கா பேர் சொல்லலாமா எனக்கு தெரியாது. ரொம்ப பிடிச்ச 2 அக்கா எங்கள் ஊரில். ஸோ அந்த அக்கா கூட தான் நாங்கள் போயிட்டு டியூஷன் போனோம். ஒன்று வந்து சசி அக்கா, இன்னும் வந்து மகா அக்கா. சசி அக்கா தான் நான் அவங்க கூட தான் டியூஷனே படித்தேன், நானும் எங்கள் தங்கச்சி தம்பி. ஏன்னா அவங்களை வந்து நான் எப்போவுமே நினைக்கணும் இல்லையா, லைஃப் லாங் எனக்கு வந்து அக்காங்காச்சு எல்லாமே A to Z எல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தான் போய் 6th ஸ்டாண்டர்டில் போய் அங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஓடிட்டு இருக்கு. 6th ஸ்டாண்டர்ட் ஒன்றுமே தெரியல. ஆனால் நான் படித்து முடிக்கணும். அப்புறம் உட்காந்துட்டு அக்காங்காச்செல்லாம் சொல்லித்தராங்க. ஆ இ காங்காச்சான் அந்த மாதிரி எல்லாமே சொல்லித்தராங்க. படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ஆனால் எழுத பிடிக்கும். தமிழ் ரொம்ப ரொம்ப எழுத பிடிக்கும். ஏன்னா அந்த 3 ஷூயினா, அந்த 2 ஷூயினா, அந்த பா, அந்த கா, அந்த ஈ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது டக்கு டக்குன்னு இப்படி கட்டமாக இருக்கும் இல்லையா எழுதும்போது. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சி தான் எழுதுனேன். பட் கற்றுக்கினேன். ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கினேன். எவ்ரி சண்டே வந்து நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன். உட்காந்து அம்மா வந்து அந்த வாய்ப்பாட அந்த அக்காங்கச்சா இருக்கு இல்லையா, அந்த புக்கை வந்து தந்துடுவாங்க. அப்போ உட்காந்துட்டு படிக்க சொல்லுவாங்க. படிச்சுட்டு ஆ இப்பா அப்பானா அப்பா எங்கே இருக்குது தேடுன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருக்கும், இப்போ ஒரு இடத்துல இருக்கும், பா ஒரு இடத்துல இருக்கும். அப்பா அப்படின்னு பார்த்துட்டு அது வந்து நான் புக்கில் எழுதணும். ஸோ அந்த மாதிரி எழுதி கற்றுக்கினேன். எல்லாத்தையும் ஓரளவுக்கு கற்றுட்டு எனக்கு ஓரளவுக்கு 6th 7th கொஞ்சம் 7th பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் செகண்ட் ஆர் தேர்ட் ரேங்க்லாம் வந்துட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தாங்கன்னு. நானும் கஷ்டப்பட்டு தான் படித்தேன்னா அழுவேன் வீட்டில் வந்துட்டு, எனக்கு போகிறதுக்கு பிடிக்கல, என்னையா இப்படி ஏமாற்றிட்டீங்க, ஏன் சொன்னீங்க அப்படின்ட்டு. அப்புறம் டேடி அப்பா அம்மா எல்லாம் எடுத்து சொன்னாங்க, வீட்டில் கஷ்டம் புரிஞ்சுக்கோ, நீங்கள் போய் படி, இன்னும் தங்கச்சி இருக்கா தம்பி இருக்கா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சதால சரி நானும் ஓகேன்னுட்டு அக்செப்ட் பண்ணிப்பேன். பசங்க எல்லாமே சூப்பர் ஜாலி. எனக்கு பிடிச்ச பசங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பர். என் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக நல்லா பேசிகிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு நல்லா மிங்கிள் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதான் எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாமுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாமே அந்த அக்கா வீட்டில் தான் போய் படிப்பேன். அக்கா நான் படிக்கலையா போடணும்னா அடிப்பாங்க. இது முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும், இது முடிச்சுட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த சசி அக்கா. ஸோ அந்த அவங்க மூலியமாக இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தேன். நான் படித்து நான் ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் எழுதினேன். அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, ஸ்டாம்ப் லெட்டர் ப்ளூ கலரில் இருக்கும். எங்கள் காலத்தில் நான் சொல்கிறேன். 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். 90 கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்துட்டு ப்ளூ கலரில் வந்துட்டு அந்த ஸ்டாம்பில் ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கள் டேடிக்கு லெட்டர் எழுதுகிறேன். அன்புள்ள அப்பா அப்படின்ட்டு எழுதுகிறேன். அன்புள்ள அப்பான்னா எனக்கு அன்புள்ள எனக்கு மனப்படமாக தெரியாது. அந்த வாய்ப்பாடை வச்சுட்டு இன்புள்ள வாய்ப்பாடில்லை அக்காங்கச்சா அந்த புக்கு வச்சுட்டு தேடுவேன். இன்புள்ள அன்புள்ள அப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது. அவங்க புரிஞ்சுப்பாங்க. பெரிய சூழினா 2 சூழினாவா 3 சூழினாவா அந்த 4 கொஞ்சம் மிஸ்டேக்கெல்லாம் வரும். அதெல்லாம் டேடி புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு நான் எழுதினேன், இங்கு எல்லாரும் நலம், அங்கு நீங்கள் நலமாப்பா அப்படின்ட்டு எழுதினேன். ஃபஸ்ட்டு எழுதிட்ட பிறகு அந்த லெட்டர் போய் சேருது.
2 டேஸ் 3 டேஸ் 4 டேஸ் கூட ஆகும் லெட்டர் போய் சேர்த்துக்கு மும்பைக்கு. சேர்ந்தோடனே அப்பா கையில் கிடச்சோடனே அவருக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா என்னுடைய பொண்ணு எனக்கு வந்து லெட்டர் எழுதுறான்ட்டு அதை நான் என்னால் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு எங்கள் டேடி வந்து பெருமைப்பட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணியெல்லாம் சொன்னாங்க, நல்லா இருக்கு குட்டி, ரொம்ப சூப்பராக பண்ணேன் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் அதை தான் ஃபஸ்ட்டு நான் எழுதின லெட்டரில். அப்புறம் தான் நான் வந்து தமிழ் ஃபுல்லாகவே நல்லா கற்றுக்கினேன், தெரவுலி கற்றுக்கினேன். பேசும்போது கொஞ்சம் திக்குவேன், இப்போ கூட ஆக்சுவலி திக்குவேன் தான். அது ஐ மீன் எனக்கு சின்னப்பவே கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் திக்கி எல்லாம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறதால அந்த மாதிரி கொஞ்சம் க்ராப்ஸ் ஆகிடுது, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நான் வந்து தமிழை கற்றுக்கிட்டேன். பட் எனக்கு மதர் டங் வந்து தெலுங்கு தான். பட் மதர் டங் என்னால் படிக்கலாம் முடியாது. ஒன்று பேசுவேன், அது கூட சரியாக பேச மாட்டேன். ஏன்னா தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுறதால அந்த மதர் டங்கே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நல்லா ஒழுங்காக பேசணும், ஓரளவுக்கு பேசணும்னு பார்த்தா அந்த தமிழ், அப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ், ஹிந்தி வந்து அங்கேயே கற்றுட்டேன். அப்புறம் வந்து எப்படின்னு தெலுங்கு தெரியும். இங்கே இப்போ வந்து நான் ப்ரெசன்ட் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்னடா. ஸோ லாங்குவேஜ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ இப்படி தான் நான் படித்தேன். என்னுடைய தமிழ் வந்து நான் படித்து வளர்ந்தது பார்த்தோன்னா இப்படி தான். என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும், இருங்க உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய 7th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் கார்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க எங்களோட கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு. அப்போல்லாம் நல்லாவே எழுதினேன், அம்மாவோட சிக்னேச்சர்லாம் வாங்கணும். இந்த அளவுக்குலாம் பர்சன்டேஜ் எடுத்து அப்புறம் ஒரு 4th 3rd ரேங்க்கு 5th ரேங்க் வரலாம் ஆரம்பிச்சிட்டேன். 7th ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 90 ஸ்கோர் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் என்னோடய மார்க்ஸ் கார்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பேன். 100க்கு 100 கூட எடுத்தேன் நான். ஆக்சுவலி அந்த மந்த்லி அரையாண்டு முழு ஆண்டு மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்களா, அதில் கூட இப்படி தான் நான் படித்தேன். இப்படி தான் நான் படிப்படியாக வந்து படிக்க எழுதவும் நல்லா கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.